அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும். இட்லி பிரமாதம் வரும். முதல்ல உளுந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு கூட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். பனி சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளிச்சு அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்தை வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளே தான் இழுக்கும் எல்லா இதுவும். நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். இட்லி ஊற்றிட்டே இருப்போம். ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மாவு வலிச்சு ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்தீங்கன்னா கல்